தூணிலும் இருக்கிறான் இறைவன், துரும்பிலும் இருக்கின்ற இறைவன் ஒரு பிணத்திலும் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த வாயு அதில் இருக்கான். பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தே, துன்புறும் வாசல் மென்மேல் வர, 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரேன்னு சொல்றாரு. கர்மாவை படைத்தது இறைவன். இறைவனால் படைக்கப்பட்ட கர்மாவை இறைவனால் திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கர்மாவினுடைய தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி ஒன்று இருக்கிறது என்றால் அது எது? குரு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது இப்ப நாமெல்லாம் ஒரு குரு பிடிச்சிருக்கிறோமே, அப்ப குரு நம்மளை பிடித்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது இப்பதான் என்னது? நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதோ இருக்கிறது. எவ்வளோ கோடி மக்கள் இருக்கும்போது குரு நம்மளையும் செலக்ட் பண்ணணும். தியானம்னா என்னன்னு சொல்லுவோம்? அகத்தவம் சொல்லுவோம். அகத்தவம்னா என்னன்னு சொல்லுவோம்? உயிர் மேல மனம் வைத்து சார். உயிர் மேல மனம் வச்சு எப்படி தவம் பண்றது? ஸ்கை யோகா சேலம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞானம் எப்படி கிடைக்கும் நமக்கு? ஞானம் எதன் மூலமா கிடைக்கும் நமக்கு? பக்தியின் வழியாக ஞானம் கிடைக்கும். சரி, அந்த ஞானம் நமக்கு நிலைச்சு நிற்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம 3 செய்யணும். என்னென்னது? முதல்ல தவம். ஞானம் நிலைச்சு நிற்கணும்னா முதல்ல தவம். 2வது தற்சோதனை, அகத்தாய்வு. இந்த 2ம் பண்ணா 3வது என்ன? உன்னுடைய பேச்சு நின்றுவிடும், அல்லது உன்னுடைய பேச்சு குறைந்துவிடும். எப்போ உன்னுடைய பேச்சு குறைகிறதோ யாருடைய பேச்சு வருங்க? இறைவனுடைய பேச்சு வந்துடும். அதுதான் என்னது? மௌனம். இது 3த்துல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். இப்ப பக்தியில ஏமம் நியமம் பண்ணா கூட பக்தி கிடைச்சிடும் நமக்கு. ஏமம் நியமம் என்பது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்னது? ஏமம் நியமம். ஏமம் நியமத்தை கடைபிடித்தே பக்தி மார்க்கத்தில் சிறந்த பக்திமானாக வாழ்ந்து இறைவனை உணர்ந்தவர் எவ்வளோ மகான்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதுவும் கடந்த நிலை. அருட்பிரகாச வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, விவேகானந்தர், இந்த மாதிரி மகான்கள் இவங்களும் என்ன பண்ணாங்க? அந்த பக்தி நிலை அதை கடந்து அடுத்த ஞான நிலைக்கு சென்றார்கள். அந்த ஞான நிலை, அதன் அடிப்படை எது? தியானம். அப்ப நம்ம தியானம் எப்படி செய்யணும்? முதல்ல தியானம்னா முதல்ல என்ன? தியானம்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தியானம்னா என்னன்னு சொல்லுவோம்? அகத்தவம் சொல்லுவோம். அகத்தவம்னா என்னன்னு சொல்லுவோம்? உயிர் மேல மனம் வைத்து சார். உயிர் மேல மனம் வச்சு எப்படி தவம் பண்றது? அடுத்த கேள்வி உள்ள போகணும். இப்ப கேட்கிற கேள்வி எல்லாம் உள்ள போகணும். இப்ப உயிர் மேல மனம் வச்சு எப்படி தவம் பண்றது? சக்கரங்கள் மீது மனம் வைக்கிறது. அப்ப சக்கரங்கள் மீது எப்படி மனம் வைக்கிறது? குண்டலினி சக்தியை மேலே எழுப்புவது. அப்ப குண்டலினி சக்தியை எப்படி மேலே எழுப்புவது? ஒரு குருவின் மூலமாக எழுப்புவது. அப்ப குரு எப்ப நமக்கு கிடைப்பார்? பாருங்க, ஒரு கேள்விக்கு எத்தனை பின்னாடி துணை கேள்விகள் வருது பாருங்க. அப்ப குரு நமக்கு எப்படி கிடைப்பார்? நமக்கு என்னமா? பூர்வ புண்ணிய பலன் மூலமா குரு கிடைப்பார் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நாமெல்லாம் எந்த யுகத்தில் இருக்கோம்? கலியுகத்தில் இருக்கோம்.
முதல் 3 யுகத்திற்கு குரு தர்மம் வேற, கலியுகத்துக்கு குரு தர்மம் வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 3 யுகங்கள்ல கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல சீடர்கள் குருவை தேடி ஓடினார்கள், குருவிடம் தீட்சை பெற்றார்கள், பயன் பெற்றார்கள், ஞான நிலை அடைந்தார்கள். கலி என்றால் வலின்னு காலில் பார்த்தோம். கலியுகம் அழிவினுடைய ஆரம்பம். அதில் தான் கலி முடியும், உலகம் முடியும். அப்போ முதல் 3 யுகத்துக்கு அப்படியே எதிர், ஆப்போசிட். என்னது? சீடர்கள் எவரும் குருவை தேடி போக மாட்டார்கள். கலியுகத்தினுடைய குரு தர்மம், குருமார்கள் சீடர்களை தேடி வருவார்கள். இப்போ குரு நம்ம நோக்கி வந்தாரா, நாம குருவை நோக்கி போனோமா? இப்போ நாமெல்லாம் குரு தான் நம்மை நோக்கி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது இப்போ நாமெல்லாம் ஒரு குருவை பிடிச்சிருக்கிறோமே, அப்போ குரு நம்மளை பிடித்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது இப்போதான் என்னது, நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏதோ இருக்கிறது. எவ்வளோ கோடி மக்கள் இருக்கும்போது குரு நம்மளையும் செலக்ட் பண்ணணும். அப்போ நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரா குரு? அப்போ குரு நம்மளை ஆட்கொண்டார். அப்போ குரு என்னை ஆட்கொண்டார்னா நான் என்ன பண்ணணும்? அதில் நாம் பிடிப்பா நிற்கணும். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதில் பிடிப்பா நின்னோம்? எத்தனை பேர் நின்னோம்? அதுதான் நமக்கு வர பிரச்சனை. இப்போ நம்மளே ஒருத்தரை கேட்குறோம், யாரையாவது ஒருத்தரை சந்திக்கிறோம், கேளுங்களேன், ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நீங்கள் யாருங்கய்யா அப்படின்னா, நீங்கள் தானே சௌமித்திரன் ஐயா? ஆமாம், வாழ்க வளமுடன் ஐயா, நான் கூட மகரிஷியினுடைய இதுதான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னா. எங்கே இருங்க? நான் மகரிஷிக்கிட்டே நேரடியாக பிரம்மஞான பயிற்சி எடுத்தேன்யா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, இங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஆத்மாக்கள். இப்போ எங்கேயா இருக்கீங்க, எங்கே சர்வீஸ் பண்ணுறீங்க, எந்த மன்றத்தில் தொண்டு செய்கிறீங்கன்னு கேட்டால் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன், 30 வருஷமாக டச்சு விட்டு போச்சு. இப்போ என்ன அர்த்தம்? குரு இவரை ஆட்கொண்டார். இந்த குரங்குக்கு எப்படி கிளை பதிவு தடுத்துதோ அதை மாதிரி இவர் வாழ்க்கையில கர்மாக்கள் இவர் என்ன பண்ணிடுச்சு, தடுத்துடுச்சு. திருப்பி இவர் ஒரு குழந்தை குரங்கு தாயை எப்படி போய் ஓடி போய் பிடிச்சதோ அது மாதிரி இவர் திருப்பி யாரை போய் பிடிக்கல, குருவை பிடிக்கல. பிடிக்காததுனால கர்மா என்ன பண்ணுது, அது வேலையை 2 மடங்கு இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்குது வேலையை. அப்போ அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த கர்மா என்பது ரொம்ப ஒரு அதிபயங்கரமானது. அது இது என்ன வேணாலும் ஒரு மனிதனை ஒரு நிலைக்கு எடுத்து செல்லும். ஆமா, அப்போ கர்மாவை படைத்தது இறைவன். இறைவனால் படைக்கப்பட்ட கர்மாவை இறைவனால் திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கர்மாவினுடைய தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி ஒன்று இருக்கிறது என்றால் அது எது? குரு. எது? அதுதான் கர்மா தான். ஆமா, எல்லாமே கர்மா தானே. கர்மான்னா என்னது? கர்மா என்றால் ஆக்டிவிட்டி, செயல், அவ்வளவுதான். அவ்வளவுதானே, செயல் தானே. ஏதோ சம்திங். வெளியூர் போயிருப்பாரு, அங்க போய் பயிற்சி பண்ணணும்னு பண்ணிருக்கலாம்ல, பண்ணலையே. ஏன்? கர்மா தடுத்துருச்சு, அவ்வளவுதான். மாயையில மாட்டிக்கிட்டார், அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு மறைக்குது இல்லையா? அப்போ இந்த அடிப்படை இதுல தியானம். தியானம் செய்யும் பொழுது இப்போ நான் கூட தியானம்னா என்னன்னோ நீங்கள் எல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணி வந்தீங்க. ஆனால் உண்மையான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வரீங்க மன்றத்துக்கு, பக்கத்து அம்மா கேட்குறாங்க, பக்கத்து உத்திரட்டாதி அம்மா கேட்குறாங்க, இப்போது உங்ககிட்ட என்னம்மா முகம்லாம் வாடி இருக்கு, உங்களை தான் சொன்னேன், முகம்லாம் வாடி இருக்கேன்னு இவங்கள கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, என் மகளுக்கு இன்னும் கல்யாணமே வரன் வருது வருது போகுதுமா, வருது வருது போகுதுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மன்றத்தில் 2 பேரும் பேசிக்கிறாங்க இப்படி. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, தியானத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு வாழ்த்து போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சொல்கிறோமா இல்லையா? நம்ம இந்த ஐயா பேசுகிறார் பக்கத்து ஐயா கிட்ட,
இன்னையா 2-3 நாளாக மன்றத்துக்கு ஆளே காணோம். ஒரு வீடு லோன் விஷயமா போயிட்டு வரேன், என் பேங்க்கில் ஒன்றும் முடியவே மாட்டேங்குதுயா. இன்னும் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன், இன்னும் வந்து ஃபர்தர் டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, ஒரே அலைச்சலாக இருக்கியான்னு இவர் சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, மன்றத்தில் தியானத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு வாழ்த்து போடுங்க, லோன் உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகிடும், வீடு கட்டிடுவீங்க அப்படின்றாரு. இப்போது வீடு ஐயாவும் இங்கே உட்காந்து தவம் பண்ணுறாரு, கல்யாண அம்மாவும் இங்கே உட்காந்து தவம் பண்ணுறாங்க. இப்போ மன்றத்தில் தவம் நடக்குது. நீங்கள் 2 பேரும் கண்ணை மூடிட்டு தவம் பண்ணால் தவம் பண்ணுவீங்களா, இல்லை தவத்தில் வந்து இவர் வீடு கட்டுறதா பூசலாறு மாதிரி இவர் ஒரு வீடு கட்டுவாருங்க, இந்த அம்மா வந்து கல்யாணமே பண்ணி மருமகனை பார்த்து பேரம்பேத்திகளை பார்த்து ஒரு அதுக்குள்ளே தவத்தை நிறைவு செய்கிறோன்னு ஆசிரியர் சொல்லிடுவாங்க. இந்த 2 பேர் இப்போ தவம் பண்ணாங்களா? உண்மையிலேயே தவம் பண்ணாங்களா? அப்போ நம்ம ஏன் வந்து தியானத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணத்தை போடுன்னு ஏன் சொல்கிறோம்? இப்போ மகரிஷி அப்படி சொன்னாரா நம்மளை? இப்போ சொல்லுங்க, தியானம்னா என்ன? தியானத்தில் முதல்ல என்ன இருக்கக்கூடாது? தியானம் எண்ணமற்ற நிலைக்கு நம்மளாலாம் போக முடியாது. சும்மா வாய் இருக்குன்னு நம்ம வடை சுடக்கூடாது. எண்ணமற்ற நிலை தியானம். எஸ், யூ ஆர் ரைட். ஆனால் அந்த நிலைக்கு நம்மளால போக முடியுமா? நாம் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, முயற்சி பண்றோம் நம்ம, அவ்வளவுதான். அப்போ வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் என்றால் பற்று அற்ற இறை வழிபாடு. நீ தியானம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான பற்று இருக்கக்கூடாது. எது மேல இருக்கக்கூடாது? உன் உடம்பு மேல கூட இருக்கக்கூடாது பற்று. இதுதான் மெடிடேஷன். திருமூலரே ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அவருடைய கிரந்த சாஸ்திரத்துல, நீ தியானம் செய்யும் பொழுது நான் மூச்சை இழுத்து கொண்டிருக்கிறேன், மூச்சை விட்டு கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு பற்று வந்தால் கூட நீ தியானத்தில் தோற்று விட்டாய், தியானத்தில் தோத்துட்டேன்றார் அவர். அப்ப தியானம்னா எந்த அளவு இருக்குன்னு பாத்துங்க. ஒரு பற்று இருக்கக்கூடாது தியானத்துல, எது மேலேயுமே பற்று இருக்கக்கூடாது, எது மேலே இருக்கக்கூடாது. அதனால்தான் மகரிஷி என்ன பண்ணார்? தியானத்துல எங்கேயாவது ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்ல. தியானத்துல அப்படியே பேசாம இருக்கும். தியானம் முடிந்த பிறகு என்ன பண்றோம்? நம்ம தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டுக் கொள்ளும், உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். அதுக்கப்புறம்தான் நீங்க என்ன பண்றீங்க? உங்க சங்கல்பத்துக்கு வாங்க. கணவரை வாழ்த்துவோம், மனைவியை வாழ்த்துவோம், குழந்தைகளை வாழ்த்துவோம், எதிரிகளை வாழ்த்துவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்ப கேளுங்க. எப்ப கேட்கிறோம்? தியானத்துல கேட்டோம். நம்ம எப்ப கேட்டோம்? தியானம் முடிந்த பிறகுதான் கேட்கிறோம். தியானத்துல உட்காரும்போதே கேட்கக்கூடாது. தியானத்துல உட்காரும் பொழுது எல்லாம் கிடைக்கணும்னு உட்கார்ந்தா கண்ணுக்கு முன்னாடி எது வரும்? நீ கேட்ட பொருள் தான் நிற்கும் கண்ணுக்கு முன்னாடி. தியானம் நிற்குமா? தியானம் நிற்காது. அப்ப தியானத்தில் நமக்கு சித்தியே அடைய முடியாது. அப்போ அதுதான் பேஸ். அப்ப தியானம் எனக்கு சித்தி ஆயிடுச்சா? இப்ப தியானம் இப்போ சரிங்க, இப்ப நமக்கு தியானம் சித்தி ஆயிடுச்சா? நமக்கு எல்லாருக்குமே தியானம் நமக்கு சித்தி ஆயிடுச்சா? இல்லையா? சரி, உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஐயா தியானம் நமக்கு சித்தி ஆயிடுச்சா? தியானத்துல நீங்க தியானத்துல வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? சித்தின்னா வெற்றி. தியானத்துல வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ரைட், குட். வேற 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 வார்த்தைகள். தியானத்துல கல்யாணி அம்மா தியானத்துல ஸ்டெப் போயிட்டு இருக்கீங்க, தியானத்துல வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? சரி, இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். நீங்கள் தியானம் செய்யும் பொழுது, தியானம் ஆரம்பத்துல தியானம் செய்யறீங்க, அப்படியே தியானத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கீங்க அமைதி நிலையில. ஒரு க்ஷண நேரம் இப்படி உங்களை மறந்து இருக்கிறீங்களா தியானத்துல? அது எத்தனை பேர் இருக்கீங்க அது மாதிரி? இதுதான் சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த நேரத்துல நான் அங்க இல்லை, அது நமக்கு கிடைச்சிடுச்சா? அவ்வளவுதான். இதுதான் தியானத்துல வெற்றின்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க. ஆமா, குறுகிய நிலை தான். இதைத்தான் உங்களுக்கு சிம்பாலிக்கா சொன்னாங்க. ஏங்க, நீங்க ஒண்ணும் இல்லை,
பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா சில பழங்காலத்து, இப்போ கிடையாது, பழங்காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாருங்க, ஒரு ரிஷி ஒரு காட்டில் உட்காந்து, ஒரு இளைஞராக இருக்கிற ஒரு ரிஷி காட்டில் உட்காந்து தவம் பண்ணுவார். அவரை சுற்றி என்ன பண்ணும், அவருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தாடி வந்துடும், முடி பெருசாயிடும், ஆள் ஒல்லி ஆயிடுவார், சுற்றி கரையான் புத்துலாம் வந்துடும். அதெல்லாம் ஒரு படத்தில் எது காமிச்சாங்க, அத்தனை வருஷமா அவர் வந்து தவம் பண்றார். இப்ப இவருடைய தவநிலை இந்த அளவுக்கு போன உடனே கடவுளே இறங்கி வந்து என்ன பண்றாரு, அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பக்தா உன் தவத்திற்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இவன் தவம் பண்ணது 30 வருஷம். கடவுள் அவன் கண் முன்னாடி தோன்றினார், எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கிறான். சதாஸ்துன்னு கொடுத்துட்டு மறைஞ்சாரு. அப்ப கடவுள் அவன் முன்னாடி நின்னது 30 வருஷம், இவன் தவம் பண்ணது. கடவுள் அவன் முன்னாடி நின்ற நேரம் எவ்வளோ, 3 நிமிஷம் தான். 30 வருஷம் கடவுளையே நினைச்சு, வாழ்க வளமுடன், 30 நிமிஷம் கடவுளையே நினைத்து தவம் செய்த ஒருவனுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிற நேரம் 3 நிமிஷம். நாம ஒரு நாளைக்கு பார்ட் டைமா 20 நிமிஷம் தானே பண்றோம். அப்ப நமக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். புரியுதா? அவ்வளவுதான் கிடைக்கணும். அது கிடைச்சாலும் என்னது, அதுதான் வெற்றின்னு அர்த்தம். சரி, இந்த தியானம் எனக்கு எதுக்குப்பா வெற்றி? இப்ப நான் தியானம் பண்றேன், இது எனக்கு கிடைச்சாலே எனக்கு என்ன கிடைச்சிட்டுன்னு அர்த்தம், ஞானம் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எனக்கு ஞானம் கிடைச்சிடுச்சு, திருப்பி நான் வந்து இதுலயே சுத்தின்னு இருக்கிறேனே அப்படின்னா அது கர்மா. அதையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கணும். அதான் சொன்னாங்க இல்லையா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் சொன்னாங்க இல்லையா, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழணும், வாழ கத்துக்கணும். அந்த நிலையில இருந்துட்டு நீ தியானம் பண்ணால் இந்த க்ஷண நேரம் நமக்கு சித்தியாக. இதைத்தான் சொன்னாரு பட்டினத்தார். ஒரு பாடல் வருமே, இந்த பாட்டு, அதுக்கு முதல்ல மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே. இந்த பாட்டை நல்லா கவனிங்க. பட்டினத்தார் சொல்றார், மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே, இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே, வழிக்கு துணை எது ஈசனே அப்படிங்கிறார் அவர். அதுதான் பாருங்க, நான் பட்டினத்தார்ட்ட சொன்னா நீங்க சினிமாவில் உட்காந்துருக்கிறீங்க. நீங்க இந்த பாட்டுல கண்ணதாசன் என்ன பண்ணாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொன்னார்ல, அதைத்தான் அவர் கொஸ்டின் மார்க் போட்டாரு. பட்டினத்தார் அதுக்கு ஆன்சர்னு சொல்றார். எப்போ ஆன்சர்னு சொல்லிட்டார், வழிக்கு துணையது ஈசனேங்கிறார் பட்டினத்தார். அதைத்தான் கண்ணதாசன் சொன்னாரு, கடைசி வரை யாரோன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், மனையாள் அவரையே சொல்லி, பட்டினத்தாருடைய பாடலாம் பார்த்தீங்கன்னா அவரைத்தான் சொல்லிப்பார். அவர் ஒரு ஆண், ஆனால் அவரை சொல்றாரு. மனையாள் மனைவி, மக்கள் என்னுடைய பொண்ணு குழந்தைங்க எல்லாருமே, பேரன் பேத்திகள் மக்கள், வாழ்வு நான் இத்தனை நாளா வாழ்ந்த வாழ்க்கை, தனம் நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, இது நாளும் நான் போயிட்டேன்னா எது வரைக்கும் வரும், எனக்கு என் வீட்டு வாசல் வரைக்கும் தான். அது தாண்டாது. நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு கோட்டீஸ்வரனத்தை இறந்துட்டாருன்னா அவர் டெய்லி வந்து கோடி கணக்கில் புரண்டாருப்பான்னு சொல்லிட்டு ஒரு 2 கோடி ரூபாய் துட்டு அவர் கூட சேர்த்து யாராவது எரிப்போமா? யாராவது எரிப்போமா? அதை எல்லாத்தையும் இருக்கிறதே பிடிங்கிடுறோமே. அப்போ அந்த வீட்டம்மாப்பா எப்பவுமே வந்து நகை நெட்டோட மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்கப்பா. போயிட்டாங்கன்னா ஒரு 20 பவுன் நகையை கூட்டு போய் யாராவது எரிப்பீங்களா? கூட பண்ண மாட்டோம். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், வீட்டு நீ எதை சேர்த்து வைத்தாலும் உன்னோடு கூட வரப்போவது இல்லை. எது வரைக்கும் வரும், அந்த வீட்டு வாசல் வரைக்கும் தான். இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே. இமைக்கும் செல்வம்னா யாரு, உன்னுடைய ரத்தம், உன்னுடைய பையன். அவன் எது வரைக்கும் வருவான், மயானம் வரைக்கும் தான் வருவான். மயானத்துக்கு எதுக்கு வராம, கொல்லி போடுறதுக்கு வரான், தகனம் பண்றதுக்கு, தகனத்துல அந்த அக்னி சேர்க்கறதுக்கு வரான் அவன்.
இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே. அப்ப அதை சொல்றார் பட்டினத்தாரு, இந்த என்னுடைய உடல் இருக்கிறது இடுகாட்டுல, உடலுக்கு மேலே என்னுடைய ஆன்மா 6 அடி உயரத்தில் இருக்கிறது. என் உடலுக்கு செய்கின்ற அத்தனை பூஜைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த உடலுக்கு செய்கின்ற, என் உடலுக்கு செய்கின்ற அத்தனை பூஜைகளையும் நான் பார்த்து கொண்டு, நம்மளும் அப்படிதான் பார்ப்போம், பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பையன்கிட்ட சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்களாம், இந்த டெத்துக்கு வந்தவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த பரியல் கிரவுண்ட்ல சொல்றாங்களாம், இங்க பாருப்பா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஃபுல்லாக மேலே கட்டை வச்சாச்சு, மேலே விராட்டி வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, இந்த இடத்துல மட்டும் ஒரு பள்ளம் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மார்பு கூடுகிட்ட. இந்த அக்னி சட்டி என்ன பண்ணணும், நீ அப்படியே கவுத்துட்டு அது வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ப்ரொசீஜர், ரிச்சுவல்ல அங்கே ஒரு ப்ரொசீஜர். அது இந்த பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்களோ அதை என்ன பண்ணுறான், அப்படியே செய்துட்டு போகிறான். அப்போ இந்த ஆத்மாவுக்கு உருவம் இல்லை. இப்போ உடல், ஏன்னா உடல் இருந்தால் தான் அதுக்கு ஒரு உருவம். இப்போ உடல் என்ன ஆயிடுச்சு, எரிக்க போகிறாங்க இல்லை புதைக்க போகிறாங்க. இப்போ உருவம் இல்லாத ஆத்மா அது கொடுக்குற கம்யூனிகேஷன் உனக்கு தெரியாது. அது ஞான நிலையில் இருக்கிற ஒருத்தனால் தான் இங்கே ஒரு ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அதை. அப்போ இந்த ஆத்மா கேட்குது, உன்னை பெக்கிறதுக்கும் உன்னை வளர்க்கறதுக்கும் வாழ்க்கையில எப்படிலாம் உன்னை முன்னுக்கு எடுத்துட்டு வந்து இருக்கும், உனக்கு எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன், எப்படியெல்லாம் நான் உன்னை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் உன்னை எடுத்துட்டு வந்து வச்சேன்னா இந்த இடத்துல உன்னை சுத்தி நிற்கிறானே ஒருத்த எனக்கே துட்டு தராம ஏமாத்தினவன், ஒருத்த என்னையே வாழ்க்கையில நல்லா வாழக்கூடாதுன்னு எனக்கு விரோதம் பண்ணவன், இன்னொருத்த உன் காலையே வாரி விடுறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். இவன் சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிட்டு எனக்கு திரும்பி பார்க்காம போறியே, இது நியாயமா? நியாயமா? அது நியாயம் இல்லையே. ஆனா இதுதான் உலகம். அப்ப அவன் போயிட்டான். இப்ப என்ன சொல்றாரு, இமைக்கும் செல்வமும் மயானம் வரைக்கும் இருந்து போயிடுச்சு. போ, என் மனைவி மக்கள் வாழ்க்கை தனம்லாம் வீட்டு வாசலோட போச்சு. இப்ப இந்த இடத்துல இருக்குது 2 பேர் தான், என்னுடைய உடல், இந்த உடலை எரிக்கின்ற அந்த ஒரு தொழிலாளி. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் போயாச்சு. இப்போ இந்த உடலை எரிச்சாச்சு, எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த உடல் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பாதி எரிந்த பிறகுதான் தனஞ்சயன் வாயு போகும். அதைத்தான் இன்னொரு பாடல்ல சொன்னார் திருமூலர், பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தே துன்புறும் வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரேன்னு சொல்றாரு. நல்லா இருப்பான்பா, 9 வாசல் அடைச்சிடுச்சுன்னா என்ன ஆயிடுவான், அவன் உறவெல்லாம் விட்டுட்டு அவன் போயிடுவான். அப்ப அந்த 9 வாசல் என்று சொல்லுகின்ற பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகிரன், தேவதத்தன், இந்த 9 வாசலும் போயிடும் எரிக்கும் போதே. பாடி இதுக்கு முன்னாடியே போயிடும் இறந்த உடனே. ஆனால் தனஞ்சயன் மட்டும் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். அந்த தனஞ்சயன் இருக்கிற வாயு ஏன் இருக்குதுன்னா, இறை தத்துவத்தில் அந்த பிலாசபில தூணிலும் இருக்கிறான் இறைவன், துரும்பிலும் இருக்கின்ற இறைவன் ஒரு பிணத்திலும் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த வாயு அதில் இருக்கும். 72 மணி நேரம் அந்த வாயு அதில் இருக்கும். அந்த வாயு 2 விதத்தில் இருக்கும். ஒன்று, ஒரு உடல் அழிந்து விட்டால், இறந்து விட்டால், பூத உடலாக மாறிவிட்டால் அந்த தனஞ்சயன் வாயு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடலை நாம் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்காம, ஒரு கெமிக்கல் எம்பாமிங் இன்ஜெக்ஷன் போடாமல், வெறும் அந்த பாடி அப்படியே வச்சுட்டு நீங்கள் சிசி கேமரா வச்சு செக் பண்ணி பாருங்கள். 36 மணி நேரத்தில் முதல்ல நகங்கள்லாம் தானாக கீழே விழும். நகங்கள் ஃபஸ்ட்டு கீழே விழும். விரல் நகங்கள், கால் விரல், கைவிரல் நகங்கள்லாம் விழும். நவத்வாரங்கள் வழியாக கெட்ட நீரை வெளில தள்ளும், வயரை உப்புசம் பண்ணும். நவத்வாரங்கள் வழியாக
48 மணி நேரம் கழிச்சு லார்வா புழுக்கள் நவத்வாரத்தின் வழியா வெளில வரும் உடம்புல. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் உடம்புக்குள்ள இந்த லார்வா புழு இருந்ததா? இல்லை. அப்ப நான் இறந்த பிறகு என் உடம்புக்குள்ளே ஒரு பிணத்தினுள்ளே ஒரு உயிரை உருவாக்குவது யார்? அதுதான் இந்த தனஞ்சய என்ற வாயு. இந்த தனஞ்சய என்ற வாயுவை வைத்துத்தான் இறந்த நிலையில் இருந்த ஒருவனை கூட சித்தர்கள் 72 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தார்கள் சொல்றாங்க இல்லையா சித்தர்களுடைய வரலாறுல. அதெல்லாம் அந்த தனஞ்சய என்ற வாயுவை வச்சுதான். அப்போ இந்த தனஞ்சய என்ற வாயு அது உடலை விட்டு அந்த எரிக்கும் போது பிரிஞ்சுதுன்னா டப்புன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்து இந்த பாடி அப்படியே வந்து பெண்ட் ஆகும். அப்போ அந்த பாடி எரிக்கிறவர் என்ன பண்ணுவார்? அந்த பாடியை வந்து ஒரு அடி அடிப்பார். அடிச்சாருன்னா என்ன ஆயிடுச்சு சத்தோட? அவருக்கு தெரியும், தொழில் ரகசியம் அது. அந்த சத்தம் வந்தோடனே போட்டு ஒரு அடி அடிப்பார், திருப்பி படுத்துரும், அவ்வளோதான். அப்போ அவரும் போயாச்சு. இப்போ யார் இருக்குதுங்க? யாரும் இல்லை இந்த இடத்துல. அதில் இன்னும் டைம் இருக்குது. அது நாளை காத்தால் தானே வரப்போகிறோம், பாலுக்கு தான் வருவாங்க. அது இப்போ யாரும் இல்லைங்க. அதைத்தான் சொல்கிறாரு, எல்லாரும் பையனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேனே, இப்போ நான் எங்கே போகணும்? வழிக்கு துணை எது ஈசனே அப்படிங்கிறார். அப்போ அவரே சொல்றார். இப்போதான் நீங்கள் கேட்ட பதில். கண்ணதாசன் என்ன சொன்னார்? கடைசி வரை யாரோன்னு சொன்னார். இப்போ பட்டினத்தார் என்ன சொல்றார்? அடுத்த லைன்ல வழிக்கு துணை எது ஈசனேன்னு சொல்லிட்டு திணையாமளவு எல்லளவாயினும். எப்படி? திணையாமளவு. திணைன்னு என்னது? சிறுதானியம். பாருங்க, திருமூலர் எப்போ பட்டினத்தார் எப்போ சொல்றாரு பாருங்க. எதை சொல்றாரு பட்டினத்தாரு? திணையை பத்தி சொல்றார். திணை எல்லளவாயின். திணை எவ்வளோன்னு இருக்கும்? திணை ஒரு திணையை உங்களால் கையில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு துணி இப்படி எடுத்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஈரம் வச்சு ஒட்டி எட்டால் கூட 10 சேர்த்து தான் வரும். ஒரு ஊசி வச்சு தான் ஒன்றை தள்ள முடியும். தள்ளினாலே அது பறந்துடும். அப்படி அவ்வளோ உண்டு இல்லை. திணையை விட உருவத்தில் பெரியது எள்ளு, ஆனால் திணையை விட எடையில் சிறியது எள்ளு. அதை தான் சொல்றாரு. திணையாமளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம். எங்க வராரு பாருங்க. முன் செய்த தவம்னு என்ன அர்த்தம்? நீ உயிரோடு இருக்கும் பொழுது நீ திணையளவு தவம் பண்ணிருந்தேன்னா, எது அவ்வளவுதான் பண்ணிருந்தேன்னா என்ன கிடைக்கும்? தனையால பரலோகம் சித்திக்கும், இது சத்தியமே. இந்த கேள்வி நீ கேட்க மாட்ட. திருப்பி மரணம் ஜனனம் கிடையாதுப்பா உனக்கு. திருப்பி பேரனாவோ பேத்தியாவோ கொள்ளு பேரனாவோ கொள்ளு பேத்தியாவோ திருப்பி வந்து நீ பிறக்க மாட்ட. உன் பதிவை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்ட. எங்க இருப்ப நீ? மகான்களுடைய ஆற்றல் கூட மகா ஆகாசத்துல சித்தர்களுடைய ஆற்றலோட மகான்களோட ஆற்றலோட நீ கலந்துருவ. இது சத்தியம். இப்போ புரியுதா தவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? வெறும் ஏதோ தவம்னா நம்ம வந்து இன்னைக்கு ஏதோ நம்மளுடைய மன அழுத்தத்தை மட்டும் குறைப்பது தவம் அல்ல. வாழும் காலத்திற்கும் தவம், வாழ்ந்து முடிந்து இறந்த பிறகும் தவம் தான் சித்திக்கும். புரியுதுங்களா? அதைத்தான் சொன்னாங்க, தியானம் செய்திடு தியானம் செய்திடு அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டினை. அபிமூர்த்தம்னா என்னது? அபிமூர்த்தம்னா என்னது? அபிமூர்த்தம்னா ஒரு பிரவாகம். பிரவாகம்னா அருவி, ஒரு ஊற்று. அதுதான் மகரிஷி என்ன சொன்னாரு? இதெல்லாம் இப்படிலாம் வார்த்தைகள் சொன்னாங்க, புரியல. மகரிஷி அதை சிம்பிளா சொல்லிட்டாரு. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இப்ப புரிஞ்சுட்டா? இப்போ அவ்வளவுதான். அதுதான் பிரவாகம், அதுதான் அபிமூர்த்தம். அந்த அதெல்லாம் என்ன சொன்னாங்க? பிரவாகம் அபிமூர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. புரியல. மகரிஷி என்ன பண்ணிட்டாரு? அதை இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்னுள், இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. இப்ப புரிஞ்சுட்டா? அதுதான் பிரவாகம். அது உனக்குள்ள ஊற்று எடுக்கணும். அந்த ஊற்று உனக்குள்ள இருக்குது. அதைத்தான் திருமூலர் பட்டினத்தார் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? மகான்கள்லாம் பதஞ்சலிலாம் அதை கங்கைன்னு சொன்னாங்க. உனக்குள்ள ஊற்று எடுக்கிறதுக்கு பேர் என்னது? கங்கை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புனிதமானது அந்த ஊற்று உனக்குள்ள இருக்குப்பா. அதுதான் மகரிஷி இன்ப ஊற்றாய் நிறைந்த அந்த புனிதத்தை பேரே வச்சுட்டாரு, இறைவா அப்படின்னு சொல்லிட்டார்.
அதுதான் சொன்னார், தியானம் செய்திடு தியானம் செய்திடு அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டினை. எப்போது, எதுக்கு இதெல்லாம்? அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் அவனியில் செல்வம் காப்பாற்றுமா. அந்தரன்னா யாரு? யமன். யமன் உன்னை நோக்கி வந்துருவான். இப்ப யமன் நம்மளை நோக்கி வராங்க, வந்துட்டு நம்ம வீட்டு கதவு தட்டி வாப்பா போலாம் உனக்கு நேரம் வந்துச்சுன்னு சொன்னா எத்தனை பேர் உடனே டக்குன்னு கை தூக்குவோம் போவோம்னு? சும்மா பெருமைக்கெல்லாம் கை தூக்கக்கூடாது யாருங்க. உண்மையிலேயே எத்தனை பேர் கை தூக்குவோம்? என்னங்க வந்தா போனோம், இது வேற. வந்தா போனோம், கொஞ்சம் இருங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுப்பா, யார் யாருக்கு என்னன்னு எழுதி வச்சுட்டு வந்துடுறேன் நான் எல்லாத்தையும். ரொம்ப தெளிவா இருக்கவங்க தான் வாப்பா உட்காரு, ஏன் ஒரு அவசரப்படுற, நான் வரத்துக்கு ரெடி, ஒரு காபி சாப்பிட்டு போலாம் வாயேன், அந்த அளவுக்கு சொல்லலாம். அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் அவனின்னா அந்த உலகம், செல்வம் காப்பாத்துமா. நான் இப்பதான்பா கஷ்டப்பட்டு வைத்த கட்டி வாய கட்டி இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், சொத்து சேர்த்து வச்சு நான் அனுபவிக்கிற நேரத்தில் நீ வந்து கதவு தட்டுறையே, நான் என்ன பண்றது? போயிட்டு அடுத்த வருஷம் வான்னு சொன்ன வருவானா அவன்? போய் அடுத்த வருஷம் வாயம்பா, உன்னுடைய டேட் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நான் என்ன பண்றது? முகூர்த்தம் இன்னைக்கு தான் உனக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன பண்ண முடியும் நான்? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தருக்கானே, நான் அது சொந்த வீடு இவ்வளோ சொத்துக்கு அதிபதி இன்னும் அனுபவிக்க, அது அந்த ஹவுஸ் ஓனர் வெளியூரில் இருக்காரு, அவர் ரெண்ட்டுக்கு தான் இருக்கான், அவன் அண்ணாடங்காச்சு, அவனை கூட்டும் போ, நான் அடுத்த வருஷம் வரேன்னு சொல்ல முடியுமா? The date is fixed for you. அப்போ நீ சேர்த்து வச்ச செல்வம் உன்னை காப்பாத்தாது. எது காப்பாத்துமா? தியானம் செய்திடு தியானம் செய்து, அது உன்னை காப்பாற்றும். ஆலயம் பல சென்றிடினும் நாமங்கள் பல ஜபித்திடினும் அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் நாம ஜபங்கள் காப்பாற்றுமா. அடுத்த கேள்வி கேட்கிறார், எப்பா நான் இவ்வளோ இறை பக்தி பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆலயம் போயிட்டு இருக்கேன், இவ்வளோ நாம ஜபங்கள் சொல்றேன், என்ன நீ எப்படி வந்து கூப்பிடலாம், கெட் அவுட் அப்படின்னு சொல்ல முடியுமா? செல்லாது. கங்கை யமுனையில் மூழ்கிடினும் அங்கம் முழுதும் பஸ்மம் தரித்தும் அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் கங்கையும் பஸ்மமும் காப்பாற்றுமா. நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன், திரிவேணி சங்கமம் போயிட்டு வந்துட்டேன், மகாமகம் போயிட்டு வந்துட்டேன், கும்பமேளாவில் குளிச்சுட்டு வந்துட்டேன், எல்லா புனித நீர்லேயும் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், என்னை போய் நீ கூட்டும் போறேன்றியாப்பா, என்ன நியாயம், போப்பா அப்படின்னா? அதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் உன் கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான வழிகள், அவ்வளோதான். அதுக்கும் நான் வந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை, உனக்கு முடிஞ்சிருச்சு, கிளம்பு, அவ்வளோதான். அப்போ எது என்ன காப்பாற்றும்? தியானம் வந்திடில், தியானம் தான் நீ பண்ணணும். கடைசியில் சொல்றாரு, தியானம் உனக்கு சித்தி ஆகணும். எப்போ அது வந்தா என்ன ஆகும்? எனக்கு தியானம் வந்துருச்சுன்னு எப்போ உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், எனக்கு என்ன அறிகுறிப்பா? ஒரு ஜுரம்னா அறிகுறின்னா கைவலி கால்வலி இடுப்பு வலி உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பு ஒரு உஷ்ணமாகுது, இது எதுக்கு அறிகுறி? ஆமா, அந்த மாதிரி தியானம் எனக்கு சித்தி ஆயிட்டுன்றதுக்கு என்ன அறிகுறி? தியானம் வந்திடில் பந்தம் அகன்றிடும். எது அகன்றிடுமா நம்ம கிட்ட? பந்தம்னா என்னது? உறவு, பற்று, இது நம்மளை விட்டு போயிடும். இது போயிட்டாலே நமக்கு எது சித்தி ஆயிடுச்சான்? தியானம் சித்தி ஆயிடுச்சு. இப்ப போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டு விலைக்கு வந்துருவோமா? நம்ம அம்மாவை விட்டு விலைக்கு வந்துருவோம், அப்பா விட்டு விலைக்கு வந்துருவோம், கணவன் விட்டு விலைக்கு வந்துருவோம், மனைவி விட்டு வந்துடும், குழந்தை விட்டு விலைக்கு வந்துருவோம். என்ன பண்ணுவோம் அப்போ? அப்படி கிடையாது, அது கிடையாது. தியானம் வந்திடில் பந்தம் அகன்றிடும் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா கூட தான் இருக்கிறாங்க, இதோ இருக்கு அம்மா இருக்காங்க, அம்மா ஆழ்ந்து தியானத்தில் இருக்கிறாங்க, நல்ல ஆகினை தவத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேத்தி வந்து திடீர்னு ஊர்லேருந்து அவங்க பேத்தி வருது, பாட்டிம்மா பாரு கண்ணு மூடி இருக்காங்க, போய் பாட்டி போய் கூப்பிடு அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை நேராக வந்து பாட்டின்னு அந்த அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சிதுன்னா, இப்போ தியானமாவது இதுவாகுது, இது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. என்ன ஆயிடுச்சு? எது வந்துருச்சு? இப்போ பற்று வந்துருச்சு. நான் தியானம் செய்கிறேன், என்னை தொந்தரவு செய்யறதுன்னு போர்டை வச்சுட்டா பண்ண முடியும்? அப்ப தியானம்னா என்ன? நான் சொல்லி கொடுத்தோ
நீ சொல்லி கொடுத்தோ, யார் சொல்லி கொடுத்தோ சித்தியாவது தியானம் அல்ல. தியானம் என்பது என்ன? அது ஒரு சுயம்பு, தானாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நான் சொல்லி கொடுத்தோ, நீ சொல்லி கொடுத்தோ, யார் சொல்லி கொடுத்தோ வராது தியானம். அது வந்துருச்சுன்னா பந்தம் அகன்றிடும். அந்த பந்தம் நான் பார்க்கலாம். பந்தம் அகன்றிடும், பரமனின் பதத்தினை காட்டிடுமே. பரமனின் பதம்னா இறைவனுடைய காட்சி. அப்ப காமிச்சுனா என்ன ஆயிடும்? நமக்கு காட்டிய பாதையில் பதத்தினை கூட்டி அப்படியே அதிலே இருக்கணும். தானும் அழிந்து தானும் அழியுமே. ரெண்டு தான். அது என்னது? அதுல புரியல. மகரிஷி அதை விளக்கிட்டாரு. தான் என்கின்ற அதிகாரமும் தனது என்கின்ற பொருள், இந்த ரெண்டும் போயிட்டா எது போயிடும்? நம்ம கிட்ட இருந்து பந்தம் போயிடும். அப்ப பந்தம் போயிடும்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க. அப்ப இந்த பந்தம் போயிடும் சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஞானத்தினுடைய உச்ச நிலைக்கு வந்துட்டுமா? இப்போ எங்க இருக்கோம்? இப்ப நம்ம ஞானத்தினுடைய உச்ச நிலையில இருக்கிறோமா? இப்ப நம்ம இப்ப இந்த நிலையில இருந்துட்டு நம்ம எந்த சூழ்நிலையில இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்? இப்போ 4:15 மணிக்கு இப்போ சில முக்கியமான முடிவுகளை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எடுக்கணும். சில முக்கியமான முடிவுகளை இப்ப நம்ம எடுக்க போறோம். முடிவு எடுக்கலாமா? இப்போ அந்த முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தா அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா? இது எனக்கோசரம் எடுக்கிற முடிவு இல்லை, அவரவர்களுடைய வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டிய முடிவுகள். சரிங்களா? அரசியல் கட்சிகள்லாம் வந்து பொதுக்குழுன்னு போடுவாங்க. பொதுக்குழுன்னு போட்டு பொதுக்குழு எதுக்கு போடுவாங்க? சாப்பிட்றதுக்கு இல்லை, தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. தீர்மானம் நிறைவேற்றுறாங்களா இல்லையா பொதுக்குழுல? தீர்மானம். அந்த மாதிரி இப்போ கிச்சிப்பாளையத்தில் இன்னைக்கு 24ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆமாம், ஒரு ஞான மார்க்க பொதுக்குழு இப்போ போடுறோம். இப்போ இதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றுறோம். இந்த தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணோம்? யுனானிமஸாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆமாம், ஏற்றுக்கணும். இந்த தீர்மானம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, அம்மாவுக்கும், எல்லாருக்குமே காமன் தான். தீர்மானம் 1 பொதுக்குழு. இப்போ ஞாபகம் வச்சுங்க, இது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். தீர்மானம் 1, இந்த க்ஷண நேரம் வரை, இப்போ இந்த க்ஷண நேரம் வரைனா 2024 இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சாயங்காலம் 4:15 மணி, இந்த க்ஷண நேரம் வரை எந்த பொருட்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீடு, வண்டி வாகனம், அசையும் மொட்டையை சொல்லிட்டு அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அத்தனையும், நகை, நட்டு, கேஷு, பிக்சட் டெபாசிட் எல்லாம் எது வந்தாலும் சரி, இந்த க்ஷண நேரம் வரை எந்த பொருட்கள் மற்றும் எந்த உறவுகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மகன், மகள், மாமன், மாமி, மாமனார், மாமியார், மச்சான், யாராக இருந்தாலும் சரி, எந்தெந்த உறவுகள் இவைகளோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ இவை அனைத்தும், இந்த பொருட்களும் இந்த உறவுகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும், நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? எங்க உறுதிமொழின்னு சொல்லிட்டு என்ன எஸ்ன்னு சொல்லணும்ல நீங்கெல்லாம்? பதிலே வரலையே. பயமா இருக்கா? பயமா இருக்கா ஏத்துக்கிறது? இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான், இதான் தீர்மானம் 1. தீர்மானம் 1 என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ இந்த க்ஷண நேரம் வரை எந்தெந்த உறவுகள் எந்தெந்த உடைமைகளோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாள் என்னை விட்டு விலகும், இதை நான் ஏற்றுக்கொள்வேன், கவலைப்பட மாட்டேன். நீ கவலைப்பட்டாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீ கவலைப்பட்டாலும் போனது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்பி வரப்போவதில்லை. அப்ப நீ கண்ணீர் சிந்துறேன்னா அது கர்மா, சிந்திக்கோ, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அத்தோட என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சின்னு நீங்க நினைச்சுக்காது. இது தீர்மானம் 1. தீர்மானம் 2,
அல்லதுன்னு என்ன அர்த்தம்? இந்த 1வது தீர்மானம், அல்லது இவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் நானே சென்று விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணம் என்னை நெருங்கி வரும் பொழுது நான் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டேன். நான் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டேன். ஏண்டா மரணம் என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர இந்த ஆன்மாவிற்கு அல்ல. அப்ப இந்த உடல் தான் அழியுமே தவிர இந்த ஆன்மா அழியாது. அப்ப அழியாத ஒன்றுக்கு நான் ஏன் இது பண்ணணும்? இந்த பக்குவம், இந்த ஞானம் எதில் கிடைக்கும்? நமக்கு தியானத்துல தான் கிடைக்கும். இது தீர்மானம் 2. இந்த நிலை வாழ்க்கையில் நான் எடுக்க வேண்டும் என்றால் இன்று முதல் 2 விஷயங்களை நான் விட்டு விடுகிறேன். அடுத்த தீர்மானம். 1, எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இனிமேல் எதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நீ எதையெல்லாம் நீ எதிர்பார்க்கிறையோ, நீ எதிர்பார்த்ததை நடப்பதற்கு கடவுள் இல்லை. உனக்கு என்ன இருக்கணுமோ அது அந்த நேரத்தில் வர்றதுதான் கடவுள். அவ்வளவுதான். நீ 1000 நினைப்ப. நான் முதலமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்ப்பேன். முடியுமா? அவரவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. நான் எம்எல்ஏ ஆகணும், நான் மந்திரி ஆகணும், பேசுறோம் இல்லையா? நான் நடிகர் ஆகணும், நான் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் ஆகணும். நினைப்பது என்ன வேணாலும் இருக்கலாம். உன்னுடைய கர்மா என்ன இருக்கிறதோ அதுதான் அங்க வேலை செய்யும். அப்போ இன்றிலிருந்து நான் எதை விட்டுடுவேன்? எதிர்பார்ப்பை விட்டு விடுவேன். 2வது, யாரிடமும் எந்த விஷயத்திற்காகவும் நிபந்தனை விதிக்க மாட்டேன். நீங்க யார்கிட்ட எந்த நிபந்தனை விதிக்க கூடாது. உங்களுக்கு அந்த ரைட்ஸே, நமக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. யாருக்கிட்டையும் நம்ம எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க கூடாது. யாரிடமும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நிபந்தனை விதிக்க மாட்டேன். நீங்க யாரையும் இது பண்ணாதீங்க. ஆமா, நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க. எதையுமே டிமாண்ட் பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்க. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா என்ன வரும்? ஏமாற்றம் தான் மிஞ்சும். அப்ப அந்த ஏமாற்றம் என்னவா மாறும்? சினமாக மாறும். சினம் என்னவா மாறும்? கவலை, செல்லாத இடத்துல கவலையா மாறும். அப்ப கவலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? உடல் நலம், குடும்ப நலம், நட்பு நலம், சமுதாய நலம், ஆன்மீக நலம் போயிடும். அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? Don't expect anything from anybody. எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா என்ன வராது? உண்மையான அன்பு அங்க வராது. நான் என் பசங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேனே ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வருமா வராதா? நான் என் பொண்ணு மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேனே, நான் என் பையன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேனே. வச்சிருக்கிறீங்களா இல்லையா? நம்ம எல்லாம் வச்சிருக்குமா இல்லையா? எல்லாருமே வச்சிருக்கிறோம். உங்க அன்பு எந்த லெவல்ல இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த லெவல்ல இருக்கு அன்பு? நம்ம பேச்சு கேட்கிற வரைக்கும். அப்ப என்ன அந்த இடத்துல என்ன வந்துருச்சுங்க? உங்க பேச்சு கேட்கணும், அது டிமாண்ட், அது நீங்க வைக்கிற நிபந்தனை. ஆனால் நீங்களே என்ன பண்றீங்க? உங்க குழந்தை வருது வீட்டுக்கு, ஸ்கூல்ல இருந்து வராங்க. அம்மா எனக்கு ஸ்கூல்ல வந்து ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க, காமி. பாக்குறீங்க, ஹார்ட் அட்டாக் வந்தவர் அப்படியே உட்காந்துருவோம். நம்ம என்ன 3வது ரேங்க் வாங்கி வந்திருக்காரு. என்ன 3வது ரேங்க் வாங்கி வந்தா என்ன? உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம புராணம். பசங்க யூனிஃபார்ம் கூட கைட்டு விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நான் உனக்கு நீ கேட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்கலையா? நான் உனக்கு கேட்ட சுடிதார் வாங்கி கொடுக்கலையா? நான் உனக்கு கேட்ட அந்த இது வாங்கி கொடுக்கலையா? இந்த கேம் வாங்கி கொடுக்கலையா? இதை வாங்கி கொடுக்கலையா? அதை வாங்கி கொடுக்கலையா? உன்னை அந்த ஹோட்டலுக்கு கூட்டும் போலையா? உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலையா? உனக்கு சினிமா கூட்டும் போலையா? நான் உங்ககிட்டேருந்து இன்னும் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எதிர்பார்த்தேன். இப்போ என்ன வந்துருச்சுப்பாங்க? எதிர்பார்ப்பு வந்துருச்சா? இதுதான் உங்க அன்பா? அப்போ நீ எதை விதைக்கிறாயோ அதுதான். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் இல்லை. நம்ம எதை விளைக்கிறோமோ அதுதான் அங்கே வரப்போகிறது, அறுவடை பண்ண போகிறோம்.
அப்போ எதையும் நீ அதுக்கு நான் யாரும் அதுக்குன்னு நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டாம். நீ என்ன செய்ய வேணுமோ அதை மட்டும் செய். மற்றதெல்லாம் என்ன பண்ணும், நீ உன்னுடைய பிளெஸிங்ஸை போட்டுடு, மற்ற எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதே நம்ம பண்ணிட்டோம்னா நிபந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த உடைமைகள், எந்த பொருட்கள், எந்த உறவுகள் எல்லாத்தோடும் இந்த க்ஷண நேரம் நான் உறவாடி கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த திருப்தி எனக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எது சார்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சியானது. என்னங்க? அதை அனுபவிக்கிறது. இன்பமும் துன்பமும் சமமாக உலகத்திலேயே மகிழ்ச்சியானது. உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது என்ன தெரியுமா? பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு நான் உயிரோடு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ. இதுதான் உலகத்திலேயே மகிழ்ச்சியானது. மிச்ச இன்பமோ துன்பமோ இது இருந்தா தானே, இது இருந்தா தான் இந்த வசனங்கள் எல்லாம். இதுவே இல்லையே அப்புறம் என்ன? அப்போ உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எது? இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மா. இது இந்த க்ஷண நேரம் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்ப நான் இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? என்னுடைய கர்மாக்களை, என்னுடைய பதிவுகளை நான் என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப இதை கழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உயிர் சார்ந்து, குணம் சார்ந்து, ஆத்மா சார்ந்து 5 நிலைகள்ல நான் வந்து என்னுடைய கர்மாவை கழிக்கணும். அப்ப அந்த 5 நிலைகள்ல என்னுடைய கர்மாவை நான் வந்து கழிக்க என்ன ஆகுது எனக்கு? உடல் சார்ந்து, உயிர் சார்ந்து, மனம் சார்ந்து, குணம் சார்ந்து, ஆன்மா சார்ந்து 5 நிலைகள்ல நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கர்மாவை கழிக்கணும். இந்த 5 நிலைகள் வேதத்துல உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நிலைக்கும் வேதாத்ரி மகரிஷி உபாயமா என்ன கொடுத்தாரு? உடல் சார்ந்த கர்மாவை கழிப்பதற்கு உடற்பயிற்சி, மனம் சார்ந்த கர்மாவை கழிப்பதற்கு தியான பயிற்சி, உயிர் சார்ந்த கர்மாவை கழிப்பதற்கு காயகல்ப பயிற்சி, குணம் சார்ந்த கர்மாவை கழிப்பதற்கு அகத்தாய்வு பயிற்சி, ஆன்மா சார்ந்த கர்மாவை கழிப்பதற்கு மௌன பயிற்சி. தெரியுதுங்களா? அப்போ இது அத்தனையும் நான் செய்துட்டேன்னா நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த மகிழ்ச்சி எனக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு என்கிட்ட இந்த உடைமைகள்லாம் இருக்கு, இந்த உடைமைகள், என்னுடைய பொருட்கள்லாம் இருக்கு, என்னுடைய உறவுகள்லாம் இருக்கட்டும். அப்போ நாளையிலேருந்து உங்கள் மனசு எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு நகைக்கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு நகைக்கடைக்குள்ளே எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லுங்கய்யா. 10 கோடி ரூபாய். ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் ஒரு கடைக்குள்ள இருக்கு. அந்த கடை திறந்திருக்கும் பொழுது அந்த கடைக்குள்ள அந்த நகையை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை ஆளுங்க இருக்காங்க? மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், எத்தனை சூப்பர்வைசர்ஸ், பில் போடுறவங்க, கேஷ் கவுண்டர், எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஒரு 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் இருப்பாங்க. ராத்திரி கடையெல்லாம் மூடிட்ட உடனே, எல்லாத்தையும் எல்லாம் மூடிட்ட பிறகு இந்த கடையில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் வெளியில உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ராத்திரி 10 மணிக்கு இந்த 10 கோடி ரூபாய்க்கு அதிபதி யாரு? அதை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு மனிதர். ராத்திரி 10 மணிக்கு. அப்போ 10 மணிக்கு அவர் யாரு? கோட்டீஸ்வரன். என்ன, காலையில 6 மணிக்கு டியூட்டி மாறணும் என்ன பண்ணாரு? 10 கோடியை துச்சமா தூக்கி நினைச்சிட்டு துண்டை வச்சு தோல்ல போட்டுட்டு போயிடுறாரு பாருங்க. இந்த பக்குவம் நமக்கு வரணும். வருமா? 10 சவரன் நகையை உள்ள வச்சுட்டே நம்ம தூங்காம இருக்கோம்.
யாருக்கு? அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ அந்த நிலைக்கு வருவதுதான், அதுதான் பந்தம் அகன்றிடும் சொன்னது. அந்த நிலைக்கு நான் வரணும்னு நான் என்ன செய்யணும்? இப்ப அடுத்தது தொண்டு செய்யணும். தொண்டு செய்யணும். நம்ம கிட்ட அவ்வளோ கர்மா இருக்கிறது. வெறும் நம்ம கிளாஸ்ல மட்டும் கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்தால் போகும்னு சொன்னா மட்டும் போதாது. சொன்னா மட்டும் போதாது. நம்ம கிட்ட கர்மா டன் கணக்கில் இருக்குது. கர்மா எவ்வளவு எப்படி இருக்கு? கிலோ கணக்கு இல்ல, டன் கணக்கில் இருக்குது. டன் கணக்கில் கர்மா இருக்குது நம்ம கிட்ட. டன் கணக்கில் கர்மா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்க மற்றவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த டன் கணக்கில் இருக்கிற கர்மாவை நான் கழிக்கணும்னா நான் எத்தனை பிறவி எடுக்கணும்? அப்போ ஒரு பிறவியில முடியுமா எனக்கு? அப்ப நான் இந்த பிறவியிலேயே கர்மாவை கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் இப்போ என்ன பண்ணணும்? அதுக்குத்தான் தொண்டு. அது எப்படி சார் கணக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு வேதத்துல ஒரு கணக்கே கொடுத்துருக்குறாங்க. உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது கோதானம். கோதானம் பசு. கோதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நேத்திரதானம். நேத்திரதானம் கண் தானம். நேத்திரதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது கல்விதானம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அன்னதானம் பண்ணேன்னா உன் கர்மால இருந்து 1 கழியும், ஒரு கர்மா டிஸ்கவுண்ட் ஆகும். ஒரு கோதானம் பண்ணேன்னா உன் கர்மால இருந்து 2 கழியும். வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருந்தால் எத்தனை கழியும்? 3 கழியும். கண் தானம் பண்ணா 4. கண் தானம் எப்போ பண்ணுவோம்? செத்த பிறகுதான் பண்ணணும். நீ உயிரோடு இருக்கும்போது நம்ம பண்ணிவிடுவோமா யாருக்காவது? அப்போ சாகர நேரத்தில் 4 கழிக்கிறதுக்கோசரமா இது பண்ண முடியும்? அது இல்லையா? 4. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நாம இந்த கண்தானம் பண்ணக்கூடிய நிலை கூட எனக்கு எப்போ வரும்? உன் மனம் பறந்து விரிந்து இருந்தால்தான் உனக்கு அந்த உறுப்பை தியானம் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும் இல்லையா? அப்போ ஒரு கண்தானம் ஐ டோனர்ஸ் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு விரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. நாம உயிரோடு இருக்கும் போதே உறுப்பு தானம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு மனம் விரியணும் கொஞ்சம் பாருங்க. இப்போ அவங்கள நம்ம எவ்வளோ பாராட்டணும் நம்ம. அப்போ கல்வி தானம். அப்ப கண் தானம் பண்ணா 4 கர்மா போகும். ஒருத்தருடைய கல்விக்கு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா 5 கழியும். 5 கர்மா கழியும் உங்க அக்கௌண்ட்ல. ஆனா நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? டன் கணக்கில் இருக்கு. அப்ப டன் கணக்கில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இது கடைசியா சொல்லிட்டு, இந்த கல்வி தானத்தை விட, இதெல்லாம் 1,00,000 மடங்கு, கல்வி தானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது. எத்தனை மடங்கு? கோடி மடங்கு உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானதானம். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. ஞானதானம்னா என்னது? ஞானதானம்னா என்னது? புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நீங்க தொட்டு தீட்சை கொடுத்தால் அது பேர் ஞானதானம். நீங்க ஒருத்தருக்கு தொட்டு தீட்சை கொடுத்தீங்கன்னா நம்ம கர்மா எத்தனை கழியும்? 100 கோடி மடங்குன்னு எவ்வளவு ஆயிடுச்சுப்போ? 100. அப்ப இதெல்லாம் 1 2 3 4 5. நீங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தா நம்ம கர்மா எத்தனை கழியுது? 100 கழியுது. அப்ப நம்ம கர்மா என்ன பண்ணலாம்? சீக்கிரமா நம்ம முடியுமா? முடியாதா? ஈஸியா முடியுமே. நாளைக்கு கிச்சிப்பாளையத்திலே கூட சொல்றேம்மா, தீட்சை வாங்குறவங்க 10 பேர் இருந்தா தீட்சை கொடுக்குறவங்க 20 பேர் இருக்கணும். நான் கொடுக்குறேன் 100. நீ போன வாரம் நீ 100 முடிச்சிட்டல, இந்த வாரம் நான் 100பா எந்துப்பா. ஏன்னா ஒரு பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கட்டும். என்னப்பா 3 மணி நாளா நீயே கொடுத்துட்டு இருக்க? 100 300 போயிடுச்சுப்பா வந்து, நீ போப்பா, அடுத்து நான் பண்றப்பா. அதெல்லாம் பாதிக்க அதை தான் அடுத்தது வரேன். இன்னமும் அது
தியானம் வந்துட்டா என்ன போயிடுன்னு சொன்னேன், தான் என்கின்ற அதிகாரமும் தனது என்றது ஒன்றும் போயிடுது இல்ல. தீட்சை மகரிஷி அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. என்ன பண்றீங்க தீட்சை கொடுக்கும்போது, என்ன பண்றீங்க, இந்த உயிர் உய்வதற்கு உதவ தொடங்க போகிறேன், இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். ஏன் அருள் துணை புரியட்டும் சொல்றாரா? அப்ப அந்த தீட்சை கொடுக்கறது யாரு? குருவும் இறைவனும். அப்ப நான் யாரு? நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். அப்ப கருவிக்கு என்ன வரப்போகுது? கருவிக்கு ஒண்ணுமே இல்லையே, கருவிக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தேன்னா என் கர்மால 100 கழியுதுன்னா அப்ப நம்ம தொண்டுக்கு வரணுமா வேண்டாமா? இந்த அம்மா பேர் ஃபர்ஸ்ட் எழுதிங்கம்மா. அப்படியா? சந்தோஷம், வாழ்க. நீங்க தொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தொண்டு செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கர்மாக்கள் என்ன ஆகுது? வேகமா குறையும். அப்ப வேகமா குறைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல என்ன வருது? புண்ணியம் மட்டுமே இருக்குது. அந்த புண்ணியத்தை நான் என்ன பண்றேன், என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு புண்ணியமா புண்ணியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போலாமா போகக்கூடாதா நம்ம? அப்ப என்ன பண்ணணும்? போ தொண்டு செய்ய வேண்டும். அப்போ அந்த தொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஒரு லெவல்ல ஒரு நல்ல நிலைக்கு ஏன்னா நமக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தொண்டுலாம் செய்யறதுக்கு நமக்கு இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு அமைப்புல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க? யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற எங்க நமக்கு கிடைக்கிறது? இங்க கிடைக்கிறது இல்லை, WCSல நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க ஒரு பெட்ஷீட் போட்டாலே அது ஒரு தொண்டு, பெருக்கி விட்டா அது ஒரு தொண்டு, பெட்ஷீட்டை மச்சு விட்டா அது ஒரு தொண்டு, ஒருத்தருக்கு உடற்பயிற்சி கத்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு தொண்டு, ஒரு தியானம் எடுத்தால் அது ஒரு தொண்டு. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், மைக்க மட்டும் தான் பிடிப்பேன்னு கேட்டீங்கன்னா அப்ப அங்க என்ன வந்துருச்சங்க? ஆணவம் வந்து விட்டது. சரிங்களா? இப்போ அடிப்படை பக்தி. பக்தி என்பது புரிதல், அறிதல். ஞானம் என்பது புரிததை, அறிந்ததை உணர்தல், ஞானம். புரியுதுங்களா? அறிதல் என்றால் சித்தாந்தம், வேதாந்தம். அறிதல் என்றால் உணர்தல் என்றால் சித்தாந்தம். வேதாத்திரியம் என்பது அறிந்து உணர்வது. அப்ப அறிந்து உணர்கின்ற இந்த வேதாத்திரியத்தை, அந்த வேதாத்திரியத்தினுடைய விருட்சமாக இருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த பக்தி, அடிப்படை பக்தி, அந்த ஞானத்தோடு நாம் நம்முடைய நித்திய கர்மாக்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஞான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.